அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நறுமண பொருட்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கக்கூடிய ஏலக்காய். இந்த ஏலக்காய் தனித்துவமான மணத்தோட மட்டும் இல்லைங்க, சுவையோட மட்டும் இல்லை, நிறைய மருத்துவ குணங்களோடையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஏலக்காயை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏலக்காய் வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சல், வாய்வு தொல்லை, மலச்சிக்கல் இது எல்லாத்தையுமே போக்கி செரிமான மண்டலத்தை சீராக்கி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதே போல் ஏலக்காயை நீங்கள் மென்று சாப்பிடும் பொழுது உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. அதே போல் தினமுமே ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது ரத்த அழுத்தத்தினுடைய அளவை அது சரி பண்ணி கொடுக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய சியோல் அப்படின்ற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா, இரும்பல், சளி, ஆஸ்துமா இது மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நிவாரணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்கிறதுனால இது நமக்கு புற்றுநோயை வளர்க்காமல் தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஏலக்காய் கலந்த தேநீர் மன அழுத்தத்தை குறைக்குது, இதமான ஆரோக்கியத்தை கொடுக்குது, மேலும் இதயத்தை மேம்படுத்தி கொடுக்குது. இது கல்லீரலில் இருக்கக்கூடிய நிறைய நச்சுக்களை வெளியேற்றிடும், மேலும் சிறுநீரக செயல்பாட்டை தூண்டி உடலை நச்சுத்தன்மையற்றதாக மாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏலக்காய் தினமுமே உணவுக்கு பின்னாடி இரவில் ஒன்று வாயில் போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். தேநீர்லேயோ உணவுலேயோ சுவையூட்டியே சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய்க்கு நிறைய மருத்துவ நன்மைகளானது இருக்குங்க. தினமுமே இரவு உணவுக்கு பின்னாடி நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்றத வழக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அதாவது நம்முடைய உடலை டீஆக்சிக் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்குவாங்க இல்லையா ஒரு சிலர், அவங்க எல்லாமே இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு ஏலக்காயை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான நன்மைகள் எல்லாமே உங்களால் பெற முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காயில் 2 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை ஏலக்காயாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும், கருப்பு ஏலக்காயும் இருக்குது. இந்த கருப்பு ஏலக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். ஏலக்காயில் பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் தான் நம்முடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏலக்காய் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏலக்காயை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா பொடியாக்கிட்டோ எண்ணெயிலையோ அல்லது மாத்திரை வடிவிலையோ கூட இப்போலாம் கிடைக்கிது. இரவு உணவுக்கு பின்னாடி நீங்கள் ஏலக்காயை மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நன்மைகள் ஏற்படும். அதாவது நம்முடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருக்கணும். அதுக்காக நம்மளுடைய உடலில் நிறைய விதமான மாற்றங்கள் செய்யணும். உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகள் எல்லாமே எரிக்கப்படணும், ஜீரணம் நல்லா நடக்கணும். அப்போ தான் நம்முடைய உடல் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி செரிமானத்தை சீராக்கும். இந்த கலோரிகள் எல்லாமே எரிக்கப்பட்டு ஜீரணம் நல்லா நடந்துச்சு அப்படின்னாவே போதும், உடம்புல எந்த விதமான கொழுப்பும் சேரவே சேராது. கொழுப்பு சேராமல் இருக்கும் பொழுது உடல் எடை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது எடை குறைப்பில் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது உடம்புல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல். இது நாம் சாப்பிடக்கூடிய உணவை சக்தியாக மாற்றுது. இதனால் அஜீரண கோளாறுகள் இல்லாமல் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே நம்ம உடம்புக்கு சேருங்க. ஸோ எடையை நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் ஏலக்காயை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடலாம். அதே போல் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது இதயத்துக்கு ரொம்ப நன்மைகள் செய்யக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கும். உடம்புல கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகமாகும் பொழுது இதயத்தினுடைய செயல்பாடுகளானது பாதிப்படையும். கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த உணவுகளில் ஏலக்காயை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய இதயம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சீராக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் புத்துணர்ச்சியாக நம்ம இருக்கணும். மவுத் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மவுத் வாஷ் அப்படின்றது என்ன, நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய நாற்றங்கள் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும். வாய்க்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும். அதுக்கு மாற்றாக ஏலக்காய் நீங்கள் சாப்பிடலாம். மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்டீங்கனாலே போதும். இது செயற்கையான மவுத் வாஷை விட இயற்கையானது அப்படின்னு சொல்லலாம். இது ஏலக்காயை வாயில் போட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை எல்லாத்தையுமே அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ வாயில் துர்நாற்றம் நீங்கி சுவாசம் புத்துணர்ச்சியாக இருக்கும். வாயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இயற்கையான சூயிங்கம் போல் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏலக்காயை நீங்கள் மென்று சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உடல் கழிவுகள், நம்மளுடைய உடல் கழிவுகள் மலம் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் தான் வெளியேற்றம் அடையும்.
அப்படி நம்மளோட உடல் கழிவுகள் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுது இல்லையா, அந்த சிறுநீரை அதிகரிக்கிறதுக்கு உணவுகளில் ஏலக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிறுநீர் அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளில் ஏலக்காயும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏலக்காய் சிறுநீரை வந்து அதிகமாக்கி டயூரிக் தன்மை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய இந்த டயூரிக் தன்மையினால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் கழிவுகள் சிறுநீரகங்களில் தேங்காமல் வந்து வெளியேற்றுவதற்கு, சிறுநீரகங்களுக்கு வந்து சுத்தப்படுத்துறதுக்கு, தொற்று இல்லாமல் வைக்கிறதுக்கு, சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு, கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு, இப்படி ஒட்டு மொத்தமாக உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஏலக்காய் மட்டும்தாங்க. இந்த ஏலக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்கும், அந்த சமயத்தில் நீங்கள் ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சளி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளால் சுவாசிக்க முடியாது, சுவாசிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். குறிப்பாக அதுவும் இரவு நேரத்தில் சுவாசிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி சுவாச பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க சளியை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமுமே ஒரே ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுங்க. இந்த முறையில் நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது சளியை வெளியேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது தொண்டையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாத்தையும் குறைச்சி காற்று நல்லா வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். இதனால் இரும்பல் நெரிசல் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். சுவாசிக்கிறதுல சிரமம் வந்து இல்லாமல் இருக்க முடியும். அதே போல் செரிமானமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஏன்னா ஏலக்காயில் செரிமான நொதிகளை தூண்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இதனால் வயிறு உப்பசம், அசிடிட்டி, வாய்வு தொல்லை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சிடும். சாப்பிட்ட பிறகு ஏலக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உணவு எளிதில் வந்து செரிமானம் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இந்த ஏலக்காய் தான் வந்து செயல்படுது. அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் அஜீரணம் தாமதமாக தான் ஆகும். அதனால தான் நேரமாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும் நைட்டில் அப்படின்னு சொல்கிறது. இந்த அஜீரண கோளாறுகளால் சரியாக உணவை வந்து சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் உணவுக்கு அப்புறமா டெய்லிக்குமே ஒரு ஏலக்காய் வந்து சாப்பிட்டுடுவாங்க. செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல் இரவு நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வந்து வராது. ரொம்ப நேரம் ஆனாலுமே இந்த தூக்கம் வராமல் இருக்கும். அப்படி இரவு நேரத்தில் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாமே இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு ஏலக்காயை வந்து மென்று சாப்பிடுங்க. அது உங்களுடைய தூக்கத்தை வந்து சரி செய்திடும். ஏலக்காயினுடைய அமைதிப்படுத்தக்கூடிய பண்புகளானது நரம்புகளை எல்லாம் தளர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துச்சு, பதட்டம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தினுடைய தரத்தையும் இது அதிகமாக்குது. தூக்கமின்மைக்கு நீங்கள் மாத்திரைலாம் வந்து சாப்பிடவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இயற்கையாக பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை மட்டும் வழக்கப்படுத்திக்கோங்க. இது இயற்கையாகவே உங்களுக்கு தூக்கத்தை வந்து வரவழைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இரவு நேரங்களில் நெஞ்செரிச்சலானது ஒரு சிலருக்கு ஏற்படும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய அஜீரணம், நெஞ்செரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏலக்காய் வந்து ஒரு நல்ல எளிய தீர்வாக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை வந்து குறைச்சி உடனடியாக வந்து நிவாரணம் கொடுக்குது. அதே போல் ஏலக்காய் காரத்தன்மை கொண்டது. இதனால் அமிலத்தை சமன் செய்ய முடியும். சாப்பிட்ட அப்புறமா ஏற்படக்கூடிய அசௌகரியத்தில் இருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா விரைவான நிவாரணம் கொடுத்துடும். நெஞ்செரிச்சல் அவதியால் இரவு நேர உணவில் தவிக்கக்கூடியவங்களாம் உணவுக்கு அப்புறமா நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்டு வந்து பாருங்கள், நெஞ்செரிச்சலை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதே டயாபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏலக்காய் ஒரு மசாலா பொருள் தான். இது சமையலில் சேர்க்கறதுனால பக்க விளைவுகள் எதுவுமே வந்து ஏற்படாது. அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்குமா அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏலக்காயில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது, இது நாள் வரைக்கும் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அதில் ஏலக்காயும் ஒன்று தாங்க. ஏலக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால வயிறு வீக்கம் கூட ஏற்படாது, அசிடிட்டி பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உணவுக்கு பின்னாடி ஏலக்காய் வந்து சாப்பிட்டு பழகுங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். தூக்கத்தையும் நல்லபடியாக ஆக்கி கொடுக்கும். ஸோ நச்சுக்களை வெளியேற்றும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை வந்து செய்யுது. ஸோ இது என்னென்ன நன்மைகளை செய்யுது அப்படின்றத நீங்கள் இந்த பதிவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போகும். இந்த ஏலக்காய் நறுமணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க, நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அதுவும் குறிப்பாக ஏலக்காய் ஆண்மை குறைவை கூட வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணுதுங்க. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை வந்து குறைக்குது. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்கும். அது தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கூட இது வந்து மறைமுகமாக வந்து உதவி செய்யுங்க. தினமுமே 2 to 3 ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய ஹார்மோன்களை எல்லாம் சமன் செய்து உடலில் வலிமையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இயற்கையான ஒரு உணவாக இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க.
இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.